addition of positive and negative integers. So இந்த numbers எல்லாமே பார்த்தீங்கன்னா addends வர ரிசல்ட்டை வந்து sum or total நம்ம சொல்லுவோம். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம நம்பர் லைன் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். To add a negative integer, move to the left on the number line. ஸோ இந்த லெஃப்ட்னு வந்து எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடன்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த நம்பர் இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனி வேல்யூஸ் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிடுங்க. பிகாஸ் அதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க சைன்ஸை நீங்கள் பார்க்கணும். அதை வச்சு தான் லெஃப்ட் ஆர் ரைட்டாக வந்து டிசைட் பண்ணணும். ஸோ டு ஆட் அ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ சென்டரில் இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் சைன் இருக்கான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த சைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராக்கெட்டில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த நெகட்டிவ் சைன்ஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் கண்டினியூஸாக வரும்போது இந்த நெகட்டிவ் சைனை வந்து ப்ராக்கெட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் 3ன்றது வந்து ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் 5ன்றது வந்து ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ the first part இந்த add and பார்ட்டை விட்டுருங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்குது இங்கே வந்து பாசிட்டிவ் சைன் இருக்கா நம்ம பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து டு ஆட் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சென்டரில் இருக்கிறது வந்து அடிஷன் சைன் இருக்கணும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இன்டீஜர் இருக்கும்போது நம்பர் லைனில் வந்து லெஃப்ட் சைடு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ அடிஷன் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஆட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன வேணால் இருக்கலாம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அந்த பிளேஸில் நீங்கள் பாயிண்ட் பண்ணுங்கள் நம்பர் லைனில். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் இன்டீஜர் விச் இஸ் -2. ஸோ நம்ம இங்கே இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பக்கத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் சைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இன்டீஜர் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து டு த லெஃப்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ எத்தனை பிளேசஸ் டு த லெஃப்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to move 3 places to the left. ஸோ இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 places to the left. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஆடன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 3 places to the left பண்ணோம். 1 2 3. ஸோ 1 2 3. ஸோ இங்கே இருக்க பாயிண்ட் இப்போ -5 இருக்குது. நெக்ஸ்ட் மறுபடியும் இங்கே பாசிட்டிவ் சைன் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் லெஃப்ட்டில் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ எத்தனை பிளேசஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 places to the left வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். இந்த நம்பர் தான் நீங்கள் ஷிஃப்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே 5 கொடுத்துருக்காங்க, அதனால தான் 5 places to the left வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே -5ல் தான் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -10. ஸோ லெஃப்ட் எப்போ ஷிஃப்ட் பண்ணணும் இப்போ தான் நம்ம சொல்லிவிடுதோம். ஸோ சென்டரில் இருக்க இது பார்த்தீங்கன்னா அடிஷன் சைன் இருக்குது. இங்கே இன்சைட் வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுக்கும்போது டு த லெஃப்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து -10. நெகட்டிவில் தான் நெகட்டிவ் இன்டீஜர் தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் ஆஃப் -10 தென் மறுபடியும் ப்ளஸ் ஆஃப் -7. ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.